காலை நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள். திடீர் ஒவ்வாமை 21 பாடசாலை மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கொரோனா தொற்றுக்கு பின் எல்லைகளை திறந்திருக்கும் வடகொரியா. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் பூம்ராவுக்கு ஓய்வு. தொழில் வாய்ப்புகளை ஊக்குவிக்கப்படும் என நாமல். இனி விரிவான செய்திகள். அனுராதபுரம் மருதன் கடவெல திறப்படை பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 21 பாடசாலை மாணவர்கள் திடீர் ஒவ்வாமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 4ஆம் தரத்தில் கல்வி கற்கும் மாணவர்களை ஒவ்வாமைக்கு உள்ளாகியுள்ளனர். கண்ணாடிகளால் மறைக்கப்பட்ட வகுப்பறை ஒன்றில் 80க்கும் அதிகமான மாணவர்கள் உணவு உட்கொண்டிருந்தனர். இதன்போது மாணவர்கள் குழு ஒன்று உடலில் ஏற்பட்ட அரிப்பு காரணமாக மருதன் கடவெல பிரேத வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் திறப்படை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டிற்கு பொருத்தமான பொருளாதார சமூக மாற்றங்களை கொண்டுவர ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தயாராக உள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வெற்றியடையும் அரசியல் கட்சியாகும். தொழில் வாய்ப்பு கைத்தொழில்களை பெருக்கி நாட்டில் உள்ள அனைவரையும் பாதுகாக்க முடியும் என பரந்த கூட்டணியாக எமது கட்சி முன்னிலையாகிறது. எமது கட்சிக்கு மக்கள் மாறவில்லை, மக்கள் பிரதிநிதிகளே மாறுகின்றனர். நாம் எப்போதும் ஒரு நோக்கத்தை மக்களிடம் முன்வைப்போம், மக்களை அவர்களது முடிவுகளை எடுப்பார்கள் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இனி வெளிநாட்டு செய்திகள். 5 வருடங்களுக்கு பின் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக அதன் எல்லைகளை திறப்பதற்கு வடகொரியா தீர்மானித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதல் அதன் எல்லைகளை திறப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா தொற்று பரவல் காரணமாக சுமார் 5 வருடங்களாக வடகொரியா சுற்றுலா பயணிகளுக்காக தமது எல்லைகளை மூடியிருந்தது. இந்த நிலையில் தென்கொரியா சுற்றுலா பயணிகளை தவிர ஏனைய நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வடகொரியாவிற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. எல்லை மூடல் அத்தியாவசிய பொருட்களின் இறக்குமதியும் பாரிய அளவில் பாதித்திருந்தது. நாட்டின் அணுசக்தி திட்டம் காரணமாக சர்வதேச நாடுகள் தடைகளை ஏற்படுத்தியிருந்தன. இதன் காரணமாக உணவு தட்டுப்பாடு உச்சத்தை அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இனி விளையாட்டு செய்திகள். பங்களாதேஷ் அணிக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பூம்ராவுக்கு ஓய்வளிக்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஜஸ்பிரீத் பூம்ராவுக்கு ஓய்வை நீடிக்க இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை தீர்மானித்துள்ளதாக அந்த தகவல் குறிப்பிடுகின்றன. இந்த ஆண்டு இறுதியில் ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது. இந்த தொடருக்காகவே அவருக்கு ஓய்வு அளிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜஸ்பிரீத் பூம்ராவுக்கு பதிலாக இந்திய அணியின் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் ஒருவரை தயார் செய்ய இந்திய அணி முடிவெடுத்துள்ளதாக அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.